வணக்கம். நான் உங்கள் வருண் ஸ்ரீவர்சன். இன்று நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மறுபடியும் இன்றைக்கு திருமண தடைகள் நீங்கும் கோவில்களை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். 3 அற்புதமான கோவில்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அவை யாது என்றால், முதலில் நாம் பார்க்க போகிற கோவில் வந்தவாசி அருகில் உள்ள சோகத்தூர் என்னும் அழகிய கிராமத்தில் குடிக்கொண்டுள்ள யோக நரசிம்மரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சோகத்தூர் அப்படிங்கிற கிராமன்றது எங்க இருக்குன்னா, வந்தவாசி போற வழியில, அதாவது செங்கல்பட்டுலேருந்து உத்தரமேரூர் வழியாக வந்தவாசி போற ரூட்ல இண்டிமேடு பெரிய குழப்பலூர் திருவண்ணாமலை போற ரூட்டு கிட்ட சோகத்தூர் அப்படிங்கிற ஊருக்கிட்ட இருக்குது. இந்த ஊருக்குள்ள அழகான யோக நரசிம்மர் கோவில் இருக்கு. புராண காலத்துல சோகபத்ருஹாபபுரம் அப்படிங்கிற ஊர் தான் இந்த ஊருடைய புராதன பெயர். இந்த ஊர்ல யோக நரசிம்மர் சுயம்புமூர்த்தி அருள் கொண்டு இருக்கார். மற்றும் தாயார் அமிர்தபலவல்லி தாயார், வேற சன்னதிகளான அந்த கோயில்ல ராமர், சீதா, மடியில சீதா, லக்ஷ்மணர், அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் போன்றவரும் வரப்பிரசாதியான சன்னதிகள் இங்கு அமைந்துள்ளன கருடாழ்வார் போன்றவர்களுக்கு. மற்றும் இந்த கோவில் மற்றும் என்னவென்றால், இந்த ஊரில் பிரபல ஆச்சாரியரான சோகத்தூர் ஆழ்வான், நாகமுனிகளோட சிஷ்யரான சோகத்தூர் ஆழ்வான் மற்றும் ஒரு அழகிய சிங்கர், திருக்குழந்தையில் பிருந்தாவனஸ்தரால் எழுந்தருள் இருக்கும் சோகத்தூர் அழகிய சிங்கர், 13ஆம் பட்டம் அழகிய சிங்கர் சோகத்தூர் அழகிய சிங்கர் இந்த ஊரில் தான் 16வது பட்டம் அழகிய சிங்கர் இந்த ஊரில் தான் அவதரித்தார். அவருக்கு திருநாமம் சோகத்தூர் அழகிய சிங்கர் என்ற திருநாமம். மகோபிலவன ஆதீன பரம்பரையை சேர்ந்த அழகிய சிங்கர் 16வது பட்டம் அழகிய சிங்கர் சோகத்தூர் அழகிய சிங்கர் என்றேதான் திருநாமம் அவருக்கு. அவர் இந்த ஊரில் தான் அவதாரம் செய்தார். முன்னோடி காலத்துல பிரம்மா, அதாவது ஆதியந்தமும் இல்லாத காலத்துல பிரம்மா என்ன சென்றார், படைப்பு தொழிலின் போது வேதங்களை எல்லாம் அசுரர்களிடம், மசுகைடபனிடம், சோமுகாசுரனிடம் பறிகொடுத்து விட்டார். இவனால் மிகவும் சோகத்தில் ஆழ்ந்த பிரம்மா இந்த ஊருக்கு சோகபத்ருஹாபபுரம் என்ற இந்த ஊருக்கு இங்கு உள்ள சஹஸ்ர தாமரங்கிற கமல புஷ்கரணியில தியானத்துல இருந்தார் பிரம்மா. அப்ப பிரம்மா தியானம் பண்ண இந்த கஷேத்திரத்துலதான் என்ன ஆச்சுன்னா, பெருமாள் அவருக்கு பிரத்யட்சமா நரசிம்மரா தோணி, உனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்லி அவருடைய சோகத்தை நாசம் செய்தவனால், பத்ருஹாபம், சோகம் பத்ரு பிளஸ் ஹாபம், சோகத்தை அழித்து நன்மையை அருளியவனால் அந்த ஊருக்கு பேர் சோகபத்ருஹாபபுரம் அப்படின்னு பேர் உண்டு. இந்த ஊருக்கு புஷ்கரணிக்கு பேர் கமல புஷ்கரணின்னு பேர், சகசிரதாமர புஷ்கரணின்னு பேர். பிரம்மாவுடைய சோகத்தினை நீக்கியதினால் இந்த ஊருக்கு பேர் சோகத்தூர். சோகபத்ருஹாபபுரம்ங்கிற ஊரு மறுநாள்ல மருவி சோகத்தூர் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த ஊர் கோவில் ரொம்ப வரப்பிரசாதி. நரசிம்மர் மூலவர் யோக நரசிம்மர், ரொம்ப விசேஷமான மூர்த்தி. இவர் சுயம்பு மூர்த்தி. கூட தாயார் அமிர்தபலவல்லி தாயார். இந்த பெருமாளுக்கு நரசிம்மருக்கு குறிப்பா பானக நைவேத்தியம் பண்ணினீங்கன்னா, செவ்வாய் சுவாதி போன்ற நாளில், குறிப்பாக சுவாதி நட்சத்திரம் பிரதோஷமோட நாளில் இவருக்கு பானக நைவேத்தியம் பண்ணிங்கன்னா எதிரிகளுடைய பிரச்சனைகள் தீரும். இதெல்லாமே தீர்றதுக்கு வழி உண்டு. மற்றொன்று, சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கோவிலில் இருக்கிற எம்பெருமான தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்னொரு விசேஷம் என்னவென்னா, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வடமாலை, வெத்தலமாலை, துளசி மாலை சாத்தி வழிபட வாக்கு வன்மை, சாதுரியம் இதெல்லாம் கூடும். எதிரிகளை வெல்லக்கூடிய இது கிடைக்கும். மனோதைரியம் உண்டாகும். ஆஞ்சநேயருக்கு வாக்களிக்கும், நல்ல வாக்கு நமக்கு கிடைக்கும். மூணாவது, இந்த கோவில் அமிர்தபலவல்லி தாயார் இருக்கா. அவளுக்கு தான் மெயினாகவே திருமண தடை நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமை மணிக்கு அவளுக்கு திருமஞ்சனம் பண்ணி ஒரு புடவை சாத்தி வழிபட்டா நிச்சயமா திருமண தடை நீங்கி நல்லபடியா திருமணம் நடக்கும்ன்றது தின்னம். இந்த கோவிலுக்கு நிச்சயம் ஒரு தடவை இந்த தாயாருக்குரிய அந்த பரிகாரங்களை பண்ணாலே போரும். வாழ்க்கையில இருக்கக்கூடிய திருமண தட தோஷங்கள் நீங்கி தம்பதிகளும் நல்லபடியா திருமணம் நடந்து நல்ல தாயாரால, பெருமாள் தாயாரால் ஆசீர்வாதிக்கப்பட்ட, அதுவும் திவ்ய தம்பதிகளால் ஆசீர்வாதிக்கப்பட்ட நல்ல இல்லறம் அமையுன்றதுல தின்னம் தான். இந்த கோவிலை ஒரு தடவையாவது தரிசனம் பண்றது வாழ்க்கையில உங்களுக்கு திருமண வரத்தினை அருளக்கூடிய ஒரு அற்புதமான கஷேத்திரம் சோகத்தூர் ஸ்ரீ சோகபத்ருஹாபபுரம் என்கிற ஸ்ரீ யோக நரசிம்ம பெருமாள் சன்னதி வந்தவாசி பக்கத்தில் இருக்கு இந்த கோவில். நன்றி. அடுத்த கோவில் நம்ம பார்க்க போகிறது, திருமணம் செய்து வைத்தால் திருமணம் நடக்கும் திருக்கோவில். அற்புதமான திருக்கோவில். இந்த கோவில் பேர் மெய்யூர் அப்படின்றது செங்கல்பட்டு கிட்ட இருக்கு. செங்கல்பட்டுல ஜிஎஸ்டி ரோடு வழியா படாளம் கூட்ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இருக்கு. அந்த படாளம் கூட்ரோடு வழியா உள்ள போய் பயணிச்சீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உள்ள போய் திரும்பினா பாலாற்றங்கரையோரங்கிட்ட மெய்யூர் அப்படிங்கிற ஒரு அழகிய கிராமம் இருக்கு. இது செங்கல்பட்டு கிட்ட ஜிஎஸ்டி ரோடு படாளம் கூட்ரோடு வழியா போனோம். திருமலை வையாவூர்லாம் தாண்டி போகணும் இந்த கோவிலுக்கு.
இந்த ஊரில் இருக்கிற பெருமாளுக்கு பேர் சுந்தரராஜ பெருமாள் அப்படின்னு பேர். தாயார் கல்யாண சுந்தரவல்லி தாயார்னு பேர். இந்த கோவிலில் ஆண்டாள், கருடன் மற்றும் ஒரு சிறிய பால ஆஞ்சநேயர், ஆழ்வார் ஆச்சாரியார்களுக்கெல்லாம் சன்னதி இருக்குது இந்த கோவிலில். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப வரப்பிரசாதியானவர். ஸ்தல வரலாறு ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதியானது. சுந்தரராஜ பெருமாள்னால எல்லாருக்கும் தெரியும். அவர் குடிக்கொண்டிருக்கிற ஸ்தலம் வந்து நாகப்பட்டினம் அப்படிங்கிறது, திருநாகைன்னு பேர். அந்த ஊரில் இருக்கிற பெருமாள் வந்து அவர் என்னவென்னா அழகானவர். திருமங்கையாழ்வார் அவரை பார்த்துட்டு சௌந்தரிய ராஜன்னு பேர். சௌந்தரியம்னா அழகு, ராஜன் சௌந்தரியத்துடன் கூடி இருக்கக்கூடிய பெருமாள். லாவண்ய அதிரூப சௌந்தரிய அப்படின்னு அவனுக்கு சொல்லக்கூடிய அந்த பதத்தின்படி பெருமாள் வந்து அழகிய சௌந்தரிய ரூபத்தினை உடையவன், அவ்வளோ அழகு. அதனால்தான் திருமங்கை ஆழ்வார் அந்த எம்பெருமானை வந்து மங்களாசாசனம் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, அச்சோ ஒரு அழகியவா அப்படின்னு அவனை மங்களாசாசனம் பண்றார் திருமங்கை ஆழ்வார் திருநாகை பதிகத்தில். சரி, திருநாகைக்கும் இந்த ஸ்தலத்துக்கும் எப்படி ஒரு தொடர்பு வந்தது அப்படின்னா பார்ப்போம். நம்ம முன்னாடி காலத்தில் மெய்யூருங்கிறது வந்து ஒரு சிறந்து விளந்த அக்ரஹாரமாக விளங்கிட்டு, அதாவது எப்படின்னா பாலாறு நதிக்கரை ஓரத்தில் ஒரு மிகப்பெரிய அக்ரஹாரம். இங்கே பல வைஷ்ணவ குடும்பங்கள் வந்து வசிச்சுட்டு இருந்தது. அங்கே அவள் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, மெய்யூரில் வந்து ஒரு பஜன மடம் இருந்தது. அந்த பஜன மடத்தில் பெருமாளுக்கு வந்து அவள் படங்களை வச்சு தான் வந்து முன்னாடி வழிபட்டு இருந்தாளாம். ஒரு நாள் சில வைஷ்ணவாலாம் பாலாற்றங்கரையிலான ஸ்நானம் பண்ண போயிருந்தா. ஸ்நானம் பண்ணுறதுனா தீர்த்தம் ஆடுறதுன்னு அர்த்தம். குளிக்கிறத வந்து இந்த வைஷ்ணவ சொல் வழக்கில் சொல்றது உண்டு. வைஷ்ணவ சொல் மரபுபடி இப்படி சொல்றது உண்டு. அதன் பிராகாரம் என்ன ஆச்சு, ஒரு நாள் இவங்கெல்லாம் இந்த வைஷ்ணவால ஒரு நாள் ஸ்நானம் பண்ண தீர்த்தம் ஆட போனப்ப ஒரு அழகிய உற்சவ விக்கிரகம் உண்டு கிடைச்சிதான். பெருமாளோட விக்கிரகம் உண்டு. பெருமாள், ஸ்ரீதேவி, பூமாதேவியோட ஒரு அழகிய வரதராஜ பெருமாளோட, சுந்தரராஜ பெருமாளோட விக்கிரகம் ஒன்று கிடைச்சிதான். கூடவே அது போக ஒரு மிகப்பெரிய சால கிராம பெட்டி ஒன்று கிடைச்சது. அது உள்ள சால கிராமங்கள்லாம் இருந்துதான். ஆச்சரியம், இந்த ஊர் மக்கள்லாம் வந்து அதை தூக்க முடியாமல் அப்புறம் என்ன ஒன்று சேர்ந்து எடுத்து பார்க்கும்போது ஒரு அழகிய பெருமாள் விக்கிரகம் கிடைச்சிதான். அதே போல தாயார் விக்கிரகமும் கிடைச்சிது. இந்த மாதிரி ஒரு தாயாரோட விக்கிரகமும் சாலக்கிராம பெட்டிகளோட கிடைச்சிதான். இதே மாதிரி இந்த பெருமாள் என்ன பண்ணாருன்னா, அவர் அப்படியே சுந்தரராஜனை போல அப்படியே நாகப்பட்டினத்தோட சுந்தரராஜ பெருமாள் போலவே இருந்ததுனால அவருக்கு சுந்தரராஜ பெருமாள்னு திருநாமம் இட்டு அந்த ஊர் பெருமாள் அந்த சுந்தரராஜ பெருமாள் அந்த மடத்தில் வச்சு பிரதிஷ்டை பண்ணி ஆராதனை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு இடத்துல பாலாரோட இன்னொரு சைடில் வந்து இன்னொரு பெருமாள் விக்கிரகம் கிடைச்சது. அது தேவநாத பெருமாள்னு பேரு. அந்த பெருமாளை தான் சிங்க பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் யோக அழகிரிவர் கோவில் அவரை பிரதான மூர்த்தியாக பிரதிஷ்டை பண்ணா தேவநாத பெருமாளா. இன்னமும் நீங்கள் சேவிக்கலாம். செட்டி புண்ணியம் கோவிலில் தேவநாத பெருமாள் தான் அங்கே பிரதான மூர்த்தி யோக அழகிரிவர் சன்னதியோட. சரி, இது எப்படி இந்த இடத்துக்கு வந்தது? மெய்யூரில் இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் பாலாற்றங்கரையில் இந்த மூர்த்திகள்னா, அந்த காலத்தில் நம்ம நாட்டு மீது அந்நியர்களுடைய படையெடுப்பு சர்வசாதாரணமாக நடந்துட்டே தான் இருந்தது. வந்து 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 தாக்கி 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 நம்ம கோவில்கள்லாம் அழிக்கப்பட்டன, இடிக்கப்பட்டன, களவாடப்பட்டு சூறையாடப்பட்டன. அதனால நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சரி எதிர்கால சந்ததியினருக்கு நம்மளுடைய இது தெரியும் மாண்பு தெரியாமல் போகக்கூடாது, நம்மளுடைய தர்மத்தை நம்ம இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய பரம்பரை கலாச்சார சம்பிரதாயங்களை நம்ம இழக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய விக்கிரகங்களை வந்து பூமிக்கு அடியில் புதைத்து வைத்தார்கள்னு பேர். அது பிற்காலத்தில் பெருமாள் திருவுள்ளம் கொண்டு அருள் புரியவே இந்த மாதிரி பாலாற்றில் எழுந்தருளி இந்த ஊர் மக்களுக்கு அவர் அருள் பாலித்தாருங்கிறது தான் தின்னம் பெருமாளுடைய சங்கல்பம் படி. ஸோ நம்ம முன்னோர்கள் நமக்கோசரம் நம்ம பொக்கிஷங்களை மிகவும் பத்திரமாக பாதுகாத்து வைத்தார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அவர்களுக்கு நாம் என்றும் நன்றி கடன் பட்டுள்ளோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த மெய்யூரில் சுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு உற்சவ விக்கிரகங்கள் வந்து விட்டன. எப்படியோ ஆனால் உற்சவ விக்கிரகங்களை வச்சு எப்படி தினசரி பூஜைகளை நடத்துறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, மகாபலிபுரத்தில் போயிட்டு மூலவ விக்கிரகங்கள் குறிப்பாக சுந்தரராஜ பெருமாள், தாயார், ஆண்டாள், ஆஞ்சநேயர், கருடாழ்வார் போன்ற விக்கிரகங்கள் எல்லாம் வடித்து அதை பாஞ்சராத்திர முறைப்படி அமைச்சு அதுக்கு வந்து டெய்லி பூஜை திருவாராதனாதிகள்லாம் நடந்துட்டு இருக்குது. உற்சவம் பூஜை, தினமும் திருவாராதனாதிகள், 6 கால பூஜை திருவாராதனாதிகள்லாம் நடந்துட்டு இருக்குது. சரி, இந்த கோவிலுக்கே நம்ம வந்து தர்சனம் பண்ண வருவோம். கோவில் உள்ள பெருமாளை நம்ம முதல்ல சேவிக்கும் போது உள்ள போகிறோம். துவதஸ்தமும் பலிப்பீடம் நேராக போனால் கருடாழ்வார் அழகாக இருக்கார். கருடாழ்வார் பெருமாளை பார்த்து சேவிச்சுட்டு இருக்கார். நேராக உள்ள மூலஸ்தானத்துக்குள்ளே போனோன்னா அவ்வளோ அழகு சுந்தரராஜ பெருமாள் மூலவ மூர்த்தி, பக்கத்தில் ஸ்ரீதேவி, பூமாதேவி, கீழே உற்சவர், குழம்புவா கிடச்ச உற்சவர்,
சாலக்கிராம பெட்டி மூர்த்திகளோட இருக்கா. சாலக்கிராம மூர்த்திகளும் 7 இருக்காங்க. பெட்டி பாலாத்துல கிடைச்சதா. இந்த பக்கம் தாயார் திருநாமம் கல்யாண சுந்தரவல்லி தாயார்னு திருநாமம் மகாலட்சுமிக்கு. இந்த பக்கம் தாயாருடைய இடதுபுறத்துல பெருமாளுக்கு இடதுபுறமா ஆண்டாலும் மற்றும் இந்த கோவில் உள்ளேயே வந்து நம்மாழ்வார், விப்பக்ஷேனர், நம்மாழ்வார், ராமானுஜர், மணவாள மாமுனிகளுக்கெல்லாம் சன்னதி உண்டு. இன்னொன்று இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த வரப்பிரசாதியான பால ஆஞ்சநேயர், குட்டி ஆஞ்சநேயர்னு பேர் இவருக்கு. முன்னாடி காலத்துல ஆஞ்சநேயர் இந்த கோவில் எப்படி இருந்தாருன்னா கருடாழ்வார் கீழே இருந்தாராம். அப்ப இந்த ஊர் பிரமுகர்கள்லாம், ஊர்ல இருக்கிற சில ஆகம வித்வான்கள்லாம் வந்து பார்த்து சொன்னால, இல்ல என்னைக்குமே கருடாழ்வார்க்கு ஆஞ்சநேயர் இருக்கக்கூடாது, அது ஊருக்கு ஆகாது. அதனால நீங்க என்ன பண்ணாங்கன்னா உடனே ஆஞ்சநேயரை வந்து இடத்துக்கு மாற்றுவேன்னா இந்த இடத்துல நிறைய தடைகள் ஏற்படும், நல்லது இல்லை ஊருக்கு அப்படின்னாலாம். உடனே ஆஞ்சநேயரை தனி சன்னதிக்கு மாற்றி வச்சுட்டாலாம் மெய்யூர் கோவில். அது இன்னமும் அந்த தனி சன்னதிலேயும் ஆஞ்சநேயர் இருக்கார். மற்றும் இந்த கோவில்ல நம்ம திருமணம் பண்ணி வச்சோன்னா ஒரு மண்டலத்துக்குள்ள வந்து நம்மளுக்கு திருமணம் பூர்த்தி ஆயிடுமா. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய வரது குட்டிவின்ற பட்டர் சொல்ற, அவர் சொன்ன தகவலை அடியே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது என்னதுன்னா, இந்த கோவில்ல பெருமாள் வந்து திருமணம் அருளில் வரப்பிரசாதியானவர். எப்படி என்றால், திருமண தடை உள்ளவர்கள், அதாவது ஜாதகத்துல திருமண தடை உள்ளவர்கள்லாம் என்ன பண்றது, திருமணம் ஆகாதவர்கள்லாம் இந்த கோவில்ல வந்து பெருமாள் தாயாருக்கு கல்யாண உற்சவம் பண்ணி வச்சா ஒரு மண்டலத்துக்குள்ள அந்த திருமணம் நிறைவேறிடுமா. முன்னாடி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி லீவு நாள்லாம் தான் வந்து பண்ணுவானா அந்த மாதிரி வந்து கல்யாண உற்சவத்தை. ஆனால் இப்போ அது என்னாச்சு, ஒரு பல்கி பெருகி விட்டது. பல்கி பெருகியதுக்கு முன்னாடி வந்து பெரிய மனுஷாலாம் தான் அந்த கோவிலில் வந்து பண்ணிட்டு இருப்பாளாம். ஆனால் இப்போ வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலோட சிறப்பு என்னாச்சுன்னா, மேன்மேலும் தெரிய வெளிநாடுகள்லேருந்து தான் வந்து கல்யாணத்தெல்லாம் வந்து பண்ணி வைக்கிற. அமெரிக்கா, USA, யூரோப், லண்டன், எல்லா இடத்துலேருந்து, கனடா, எல்லா இடத்துலேருந்து வந்து இந்த பெருமாளுக்கு வேண்டி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாராம். கல்யாணம் பண்ணி வைக்கிற நாளில் வந்து எப்படின்னா, அன்னைக்கு பெருமாளுக்கிட்ட அவள் கல்யாணத்துக்கு முன்பதிவு பண்ணிட்டா போகிறோம். அந்த கோவிலில் வந்து பெருமாளுக்கு காத்தால 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கல்யாண உற்சவம் நடக்குமா. நடந்து முடிஞ்சோடனே அங்கே வந்து அங்கேயே அவளுக்கு எல்லாம் போஜன வசதி, சாப்பாடு போடுறது எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாளாம். இப்போ முன்னாடி வந்து கல்யாணம் பொதுவாகவே ஒரு மண்டபத்துக்கு முன்னாடி தான் நடந்துட்டு இருந்ததுதான். இப்போ வந்து இட வசதி போறல அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு அன்னதான கூட மாதிரி அமைச்சு அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து அன்னதானம் நடந்துட்டு இருக்கலாம். இப்பவும் இந்த கோவிலில் திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னமும் சொல்றேன், இந்த பெருமாளுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சேன்னா நிச்சயமா, தாயார் பெருமாளுக்கு திவ்ய தம்பதிகளுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சேன்னா நிச்சயமா ஒரு மண்டலத்துக்குள்ள உங்களுக்கு திருமண வரத்தினை தாயார் வந்து கொடுத்து விடுவாள். இது சத்தியம். தாயாரும் பெருமாளும் கொடுத்துருவாங்க மக்கள். அதனால வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நீங்கள் வேண்டி திருமணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப விசேஷம். மெய்யூர் இது வந்து எங்கே இருக்குன்னா, செங்கல்பட்டு வையா சொல்லிட்டு GST ரோடுலேருந்து படாலம் கூட்டு ரோடு வையா போனேன்னா மெய்யூருங்கிற ஊருக்குள்ளே போனேன்னா பாலாற்றங்கரை ஓரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப வரப்பிரசாதியான பெருமாள் தாயார் இருவரும். நாராயணா. அடுத்த கோவில் நம்ம பார்க்க போகிறது திருச்சி தொட்டியம் கிட்ட முன்னவே சொன்னது போல கல்வி தடையை நீக்கக்கூடிய திருச்சி தொட்டியம் வேதநாராயண பெருமாள் கோவில் தான். ஆஸ் யூஸ்வல் போன வீடியோவில் சொன்ன கோவில் தான் இதுக்கு முந்தின பண்ணின வீடியோவில். பட் இந்த கோவில் எப்படி திருமண தடை தோஷம் நீங்கப்படும் கோவிலுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. திருமண தடை தோஷம் உள்ளவர்கள் திருச்சி தொட்டியம் வேதநாராயண பெருமாளுக்கு என்ன பண்ணாங்கன்னா, குறிப்பாக ஜாதகத்தில் இந்த கோவிலில் இன்னும் ஒரு சிறப்பு விசேஷம் ஒன்று இருக்கு. என்னன்னா, ஆதிசேஷனும் அவருடைய மனைவியும் இந்த களத்துல சேர்ந்தே இருக்கா. ஆதிசேஷன் 10 தலையோட இருக்காரு இந்த கோவில்ல. பெருமாளை பாம்பனையா தாங்கிட்டு இருக்காரு இந்த கோவில்ல, சுயம்பு மூர்த்தியா. இந்த கோவில்ல அவரோட மனைவியும் கீழே இருக்கா. அது இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதி. பாம்பனை மீது பள்ளி கொண்டுள்ளார் பெருமாள். அப்ப இந்த கோவில்ல என்ன விசேஷம்னா, ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்துல வந்து, அதாவது தர்ப்ப தோஷங்களின் காரணமாக, குறிப்பா ஆதிசேஷனும் மனைவி எழுந்திருக்கிறது வெகு அபூர்வம் இந்த கோவில்ல. எப்படின்னா, ஒருத்தருக்கு ஜாதகத்துல ஏற்படக்கூடிய கடத்திர தோஷம், புத்திர தோஷம் போன்ற இந்த மாதிரி தோஷங்கள் இருந்ததுன்னா அவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா, தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு வந்து இந்த கோவிலில் வந்துட்டு பெருமாளுக்கு 5 நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு தன்னுடைய ஜாதகத்தை பெருமாளுடைய திருவடியில் வச்சுட்டு அவருக்கு வெண்தாமரை மலர்களால் அர்ச்சனை பண்ணா இந்த மாதிரி ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய திருமண தோஷங்களான கடத்திர தோஷம், சர்ப்ப தோஷம், இதெல்லாமே புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் இதெல்லாமே நீங்கிறது தின்னும். அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல பெருமாள் தன்னுடைய திருமண தடை நீங்கிறதுக்கு இன்னொரு விசேஷம் என்னதுன்னா, கை கூடுறதுக்கு தடைகள்லாம் நீங்கி கை கூடுறதுக்கு என்னதுன்னா, தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு இந்த பெருமாளுக்கு ஒரு கோவிலுக்கு வந்து குறிப்பா வந்து என்ன பண்ணணும்னா,
இது வந்து 27 நெய்விளக்கு ஏற்றி வைக்கணும் தன்னோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு. அது மட்டும் இல்லாம பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வெந்தாமரை மலர்களால் அர்ச்சனை பண்ணா நிச்சயமா திருமண தடை நீங்கி எல்லாம் கைகூடும் அப்படின்றது. திருமணம் வந்து நல்லபடியா கைகூடும், தடைகள் இல்லாம பெருமாள் தாயாரோட ஆசீர்வாதத்தோட அனுகிரகத்தோட. அது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா தன்னுடைய ஜாதகங்களை கொண்டு இந்த பெருமாள் கோவிலில் வைக்கலாம். இது வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையில, அதுவும் குருவோடைய ஹோரையில பண்ணும்போது, தன்னோட ஜென்ம நட்சத்திரங்கள்ல பண்ணும்போது இந்த திருமண தடை நீங்கி இந்த காலசர்ப்ப தோஷம்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான கஷேத்திரம் திருச்சி தொட்டியம் கிட்ட இருக்கக்கூடிய வேதநாராயண பெருமாள் திருக்கோவில்ன்றது ரொம்ப விசேஷம். இந்த கோவில் அந்த பரிகாரத்தை பண்ணால் சீக்கிரமா அந்த திருமண தடை, காலசர்ப்ப தோஷம், கடத்தல தோஷம், மாங்கல்ய தோஷம், இதெல்லாம் நாகத்தினால ஏற்படக்கூடிய அந்த நாக தோஷங்கள்லாம் நீங்கி பெருமான் உங்களுக்கு நல்லபடியா வந்து அருள் பாலிச்சு திருமணத்தை நடத்தி வைப்பாருங்கிறது இன்னும் நிச்சயம். இந்த கோவிலும் போய் இந்த பரிகாரத்தை பண்றது வந்து ரொம்ப விசேஷம். ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய ஒரு திருக்கோவில், திருமண தடையை நீக்கும் திருக்கோவில்.